கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு அப்பம் தான் செய்ய போகிறோம். இது உடனுக்குடனே வேகமாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து பச்சரிசி எடுத்துக்கிறோம். பச்சரிசி வந்து நம்ம எந்த கப்பால் எடுக்கிறோமோ, இப்போ 1 கப் மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா அதே கப்பால் வெல்லம் எடுத்துக்கிறோம். தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க, துருவி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கிறோம். பச்சரிசியை வந்து நம்ம நல்லா கழுவிடுவோம். கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். ஊற வச்சதுக்கப்புறம் பச்சரிசி, தேங்காய், ஏலக்காயை போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து வெல்லத்தை வந்து மண் இல்லாமல் நல்லா காய்ச்சி எடுத்து ஊற்றி அப்படியே நம்ம அப்பமாக செய்கிறது தான். உங்களுக்கு ரொம்ப வேகமாக பண்ணிடலாம். இந்த அப்பம் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பச்சரிசியை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுவோம். கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். ஊற வச்சதுக்கப்புறம் இதோட தேங்காயும் ஏலக்காயும் சேர்த்து நம்ம மிக்சியில் அப்படியே அரைச்சிருவோம். அரிசியை இந்த மாதிரி நம்ம நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிடுவோம். கழுவிட்டு ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைக்கலாம். அரிசி 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு உங்களுக்கு. இப்போ அரிசி, தேங்காய், ஏலக்காய் இதை 3ஐயும் சேர்த்து மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சிடலாம். நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வெல்லத்தை கரைச்சி ஊற்றிட்டு அப்படியே நம்ம அப்பமாக ஊற்றுறது தான். மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம மாவு நம்ம இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்குறோம். இப்போ இதுக்கு அடுத்து வந்து வெல்லத்தை கரைச்சி ஊற்றிட்டு அப்படியே நம்ம அப்பமாக ஊற்றுறது தான். இப்போ அடுத்து வெல்லத்தை நம்ம கரைக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தா 1 கப்பு வெல்லம் சேர்த்துருக்குறோம். தண்ணி ஒரு 1/4 டம்ளர் விட்டுருங்க. விட்டு நல்லா அந்த வெல்லம் கரைஞ்ச உடனே அந்த மாவோட கலந்து நம்ம அப்பமாக அப்படியே ஊற்றி எடுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். நெய் விட்டு இந்த நெய் காயமதே நம்ம தேங்காய் வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் வறுத்து நெய்யில் வறுத்து போட்டோம்னா இன்னும் இந்த அப்பம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து போட்டுக்கிடுவோம். சேர்த்து போட்டு ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்க வந்து கடிவிட்டு சாப்பிடும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக லேசாக வறுத்தவொடனே சேர்த்து அப்படியே நம்ம அப்பமாக ஊற்றி எடுத்துடலாம். கலர் மாறினவொடனே எடுத்துருவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவில் இந்த வெல்லம் வந்து உங்களுக்கு வடிகட்டி மண் இல்லாமல் அப்படியே ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் சூடாக இருக்குமே இது ஊற்றிக்கிட்டோம்னா மாவு நல்லா சேர்ந்துக்கிறோம். சேர்த்துட்டு இது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் தேங்காயும் அப்படியே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வேணால் ஒரு லைட்டாக ஒரு பிஞ்சு சோடாப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்பம். இப்போ அப்படியே மாப்பக்கல்லில் ஊற்றி எடுக்கிறது தான். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆப்பக்கல் போட்டிருக்கோம். நல்லா கல் வந்து சூடாகிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை சும்மா ஒரு கரண்டி மட்டும் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அப்படியே லேசாக சுற்றி விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிடுவோம். இல்லாட்டினா நெய் சேர்க்கறனாலும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடுவோம். அடுப்பை வச்சு ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும் உங்களுக்கு. இப்போ ஆப்பம் எடுக்கலாம். உங்களுக்கு பாருங்கள் நல்லாவே வெந்து நல்லா வந்துடும். படலாம் உங்களுக்கு ஆப்பம் வரும். நம்ம அப்படியே ஊற்றி எடுத்துட வேண்டியது தான். சுவையான அப்பம் ரெடி ஆகிருச்சு. செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் பிச்சம்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு சட்னி தேவைப்பட்டால் சட்னி கூட அரைச்சிக்கோங்க. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த சசிகா கிச்சனை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.